பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 44. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, எவ்வாறு கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஓகே, அந்த மரணத்தின் தீர்ப்பு இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் மூலமா என்ன இருந்தது? ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை செய்கிறவன் பிழைப்பான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா அது யாராலுமே செய்ய முடியல, நீதிமான் அடைய முடியல சொல்லி பார்க்குறோம். அதான் நம்ம ரோமர் 3ஆம் அதிகாரம் 20 வசனத்துல என்ன படிக்கிறோம்? ஒருவனும் நியாயப்பிரமாணத்தினால் நீதி அடைய முடியாது. நியாயப்பிரமாணத்துக்கு இன்னொன்று பேர் என்னது? பாவப்பிரமாணம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, பாவத்தை போக்குற கிரியைகள்னால ஒருவனாலையும் நீதி அடைய முடியாது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமா தான் நீதியை அடைய முடியும். அப்போ அவங்க என்ன பண்றாங்க? ஜீவனை பெறுறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, நியாயப்பிரமாணத்தின் அந்த முடிவாகிய ஜீவன் வந்து என்ன பண்ணுது? விசுவாசத்தின் மூலமா என்ன பண்ணுது? கிடைக்குது சொல்லி பார்க்குறோம். அது யாரை விசுவாசிக்கிறது மூலமா? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமா கிடைக்கும் சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 2 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். பவுல் வந்து கிறிஸ்து இயேசு மூலமா நான் என்ன பண்றேன்? தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லி சொல்றாரு. நிர்பந்தமான மனிதனான் யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார் சொல்லி ரோமர் 7ஆம் அதிகாரம் இந்த கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்துல சொல்லியிருந்தாங்க சொல்லி பார்க்குறோம். அதுக்கு இயேசு கிறிஸ்து மூலமா நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ எதுக்காக ஸ்தோத்தரிக்கிறார் சொல்லி நம்ம 2 பாயிண்ட் பார்த்தோம். முதலாவது பாயிண்ட் என்னது? நம்ம பாவத்திலிருந்து நம்மள மீட்கிறதுக்காக யார் வந்திருக்கா? ரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. ஓகே, அவர் நம்மளை என்ன பண்றாரு? இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்தே நம்மளை வந்து நீக்கி அதுலேருந்து மீட்டு, பாவத்திலேருந்து மீட்டு நம்மளுக்கு வந்து ஜீவன் தரார் சொல்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே நேரத்தில் நம்மளுடைய மனதை என்ன பண்றதா? சுத்திகரிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, சித்த கிரியையிலேருந்து நம்ம இருதயத்தை வந்து சுத்திகரிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒரே விஷயம் என்னது? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் மூலமா நம்மளுக்கு பாவம் மன்னிக்கப்படுது. அந்த காலத்துல பலிகள் மூலமா என்ன பண்ணாங்க? பாவம் மன்னிப்பு பெற்றார்கள். ஆனா அதுவோ வந்து வெளிப்புறமான சுத்திகரிப்பு தான் சொல்லி பார்த்தோம். அதான் நம்ம வந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல அதுல சாரி 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா வர்றது வந்து என்னது? அது உள்ளார்ந்த இருதயத்தின் சுத்திகரிப்பா இருக்கு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இம்மட்டுமாய் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு இருக்கிறாரு. நம்ம முழு இருதயத்தோடு முழு மனதோடு நம்ம வந்து மனம் திரும்பும் போது, ஓகே, உண்மையா மனம் திரும்பும் போது தேவன் வந்து கண்டிப்பா அதை வந்து மன்னிக்கிறவரா இருக்கா சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ நம்ம வந்து செய்ய வேண்டிய கிரியைகள் சொல்லும்போது, நியாய பிரமாணத்தின் கிரியைகள், பாவத்தை போக்கும் கிரியைகள் நம்ம செய்ய தேவையில்லை. அதுக்கு வந்து நம்ம தேவன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுடலாம். அப்ப திருப்பி நம்ம பாவம் செய்யலாமா சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவம் செய்யக்கூடாது. அது செய்யறவங்க கண்டிப்பா வந்து பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது சொல்லி நம்ம எங்க பார்க்குறோம்? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஓகேவா? அந்த மாதிரி செய்யறவங்க வந்து ஒருத்தரும் வந்து தேவன் ராஜ்யத்தில் நுழைய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய மாம்சத்தை நம்ம ஞானஸ்தானத்துல கொடுக்கும்போதே நம்ம வந்து மறிக்க ஒப்பு கொடுத்துட்டோம். இனிமேல் நம்ம வந்து இந்த பூமிக்காக வாழாதபடிக்கு நம்ம கிறிஸ்துக்கென்று வாழ்ற மக்களா இருக்கணும். அப்ப நம்ம சரீரத்துல வந்து சில நேரத்துல மாம்சத்தின்படி ஏதாவது தப்பிதங்கள் வரலாம். பொய் சொல்லிடலாம், சில நேரத்துல வந்து கோவப்பட்டுடலாம், சில நேரத்துல வந்து தவிர்க்க முடியாத மாம்சத்தின் பலவீனத்தின் தப்புக்கு செய்யலாம். அப்ப செய்யும்போது நம்மளுக்கும் என்ன பண்ணல, அது விருப்பப்பட்டு நம்ம செய்யல. நம்ம தேவன் கிட்ட என்ன பண்றோம்? தேவனே என்னை மன்னிங்க, இந்த பாவம் என்னை விட்டு போக்குறதுக்காக எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி நம்ம வந்து ப்ரே பண்றோம் தேவன் கிட்ட. அது கேட்டு தேவன் வந்து நம்ம முழு மனதோடு நம்ம ப்ரே பண்ணும்போது கண்டிப்பா தேவன் வந்து கேட்டு அதுக்கு மன்னிக்கிறவரா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இயேசு கிறிஸ்துவன்றதுக்கு மூலமா. ஸோ இதுதான் நம்ம இங்க பார்க்கறது. இதுதான் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ண வேணாம்? நான் வந்து அதை நான் எதிர்த்து நான் போராடுவேன். கண்டிப்பா என் வாழ்க்கையில இருந்து அதை நீக்க ட்ரை பண்ணுவேன் சொல்லி ட்ரை பண்ணா நம்ம 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று, அதில் சக்சீட் ஆகலாம். சில பேர் வந்து இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை வந்து விடணும் சொல்லி நினைச்சாங்கன்னா அதை விட முடியும் சில பேரால. ஓகே, ஆனா அது நிமித்தம் அவங்களுக்கு என்ன வருது? பார், நானே விட்டுடும் பார் சொல்லிட்டு சுயநீதி தான் அங்க வருது சொல்லி போகிறோம். ஓகே, ஆனா நம்ம தேவனிடத்தில் விண்ணப்பம் வச்சுட்டு அதுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணும்போது கண்டிப்பா தேவன் வந்து ஏற்ற வேலையில அதை விட்டு விலகிறதுக்கும் நம்ம ஆவிக்குரிய வகையில அவர் மேல இன்னும் விசுவாசத்தில் பெருகிறதுக்கும் தேவன் கிருபை செய்கிறவரா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். அது அந்த மாதிரி தப்பிதங்களை நம்ம விட்டு விலக தான் செய்யணும். ஓகே, அதை நம்ம வந்து விருப்பப்பட்டு செஞ்சோன்னா அது கண்டினியூஸ் பாவத்தில் நம்ம நிலைத்திருக்கிறவங்களாயிடும். ஓகே, அதை நம்ம வெறுக்கிறோம், நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறோம். அது தெரியாம நமக்குள்ள வரும்போது அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? மனம் திரும்புறவங்களா இருக்கிறோம். அது பலவீனத்தினால் வரும்போது நம்ம விருப்பப்படாம வரும்போது அப்போ நம்ம வந்து அதை என்ன பண்றோம்? தேவனிடத்தில் அறிக்கையிடுறோம். அதுக்கு தேவன் வந்து மன்னிப்பு கொடுக்குறாரு சொல்லி கொடுக்குறோம். நம்ம போய் பிராயச்சித்தம் பண்றதுக்கு வந்து நம்ம மொட்டை அடிக்கவோ இல்லைன்னா வந்து போய் என்னதுன்னா இங்க இருந்து ரொம்ப தூரம் நடந்து போவோ அது எதுவுமே தேவையில்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் எல்லாம் பாவத்தை போக்கும் கிரியைகளா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது மற்ற ரிலிஜியஸில் பண்றாங்க, மற்ற மதத்திலையும் பண்றாங்க,
அதே நேரத்துல கிறிஸ்துவத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காரியங்களை பண்றாங்க. ஓகே, நான் என்னதுன்னா தனியா ஒரு ரூம்ல உட்காந்துட்டு நான் பாவம் செய்யக்கூடாது, நான் இது பண்ணக்கூடாது, அது பார்க்கக்கூடாது சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாம அவங்க வந்து ட்ரை பண்றாங்க சொல்லி பார்க்குறோம். அதனால வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே, நம்ம இது வந்து ஒரு சாதாரண ஒரு நம்மளுடைய ஆஹ், நம்ம ஓட்டத்துக்கு தடையா இருக்கிற காரியங்கள். ஓகே, அதை உதறி தள்ளிட்டு நம்ம என்ன பண்ணுமா, லக்கை நோக்கி ஓடணும் சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து நம்ம எங்க படிக்கிறோம்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். என்ன பார்க்கலாம்? எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடுகிறோம். அப்ப பாத்தீங்கன்னா பாவத்தை எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு, அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஓட்டம் வந்து அது கிடையாது, பாவத்தை போக்குறது தான் நம்ம ஓட்டம் கிடையாது சொல்லி நம்ம இங்க தெளிவா இந்த வசனத்திலே பார்க்குறோம். அப்போ நம்ம ஓட்டம், நம்மளுடைய ரேஸ், நம்மளோட கோல் ஒன்று இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வைக்கிறாங்கன்னா, கம்பெனியில வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஓகே, அந்த பிரச்சனைகளை போக்குறதே வந்து கம்பெனியோட வேலையா இருந்ததுன்னா, அந்த கம்பெனி எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றது அது வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. ஓகேவா? கண்டிப்பா கம்பெனி ஒரு ஆரம்பிச்சாங்கன்னா அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையும் சமாளிச்சு தான் அந்த கம்பெனி ரன் ஆகணும். அதுக்கு என்ன டார்கெட்? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி வந்து ஒரு கார் கம்பெனியா இருந்ததுன்னா, கார் செய்யறாங்கன்னா, அப்ப அந்த கார் கம்பெனிக்கு வந்து சுற்றுச்சூழல் கிட்ட வந்து பிரச்சனை வரும். ஏன்னா இவங்க நிறைய தண்ணி யூஸ் பண்றாங்க, இவங்க நிறைய மரத்தை வெட்டுறாங்க, இங்க நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது, இங்க நிறைய மக்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் பாத்துக்கிறதுக்கு தனி டீம் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. ஆனா கம்பெனியோட கோல் என்னது? கார் செஞ்சு விற்கிறது சொல்லி பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்க நம்ம ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பந்தய பொருளை அடையிறது, பரம அழைப்பு. ஓகே, அந்த பந்தய பொருள் தான் என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கோலு. அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம எப்படி போறது தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், என்ன செஞ்சா நம்ம வந்து அந்த பந்தய பொருளை அடைய முடியும் சொல்லி பார்க்க போறோம். அதுல வந்து இந்த பிரச்சனைகளை, இல்லைன்னா நம்ம மாம்ச பலவீனத்துல இருக்கிற பிரச்சனைகளை அதுவே நம்ம சண்டை போட்டு இருந்தோம்னா, அந்த கம்பெனி வந்து எப்படி வந்து கார் பண்றது விட்டுட்டு என்ன பண்ணுது, இந்த பிரச்சனைகளே பார்த்துட்டு இருந்தா அந்த கம்பெனி உருவாக்குறதுக்கான நோக்கமே கிடையாது. அந்த மாதிரிதான் மக்கள் எல்லாருமே மனுக்குலம் எல்லாமே என்ன பண்றாங்க, ஒரு ஒரு மதத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்க இந்த பிரச்சனையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, மற்றபடி தேவன் அளித்த அந்த நோக்கத்தை வந்து பாக்குறதே கிடையாது. எதுக்காக நம்மளை அழைச்சிருக்காரு, எதுக்காக நம்மளை உருவாக்கி இருக்காரு சொல்ற அந்த நோக்கத்தையும் தெரியாம இருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய நோக்கம் என்னது? தேவன் எதுக்காக நம்மளை உருவாக்கி இருக்காரோ, எதுக்காக நம்மளை அழைச்சிருக்காரோ சபையா, அந்த நோக்கத்தை செய்யறது தான் சொல்லி பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என் பிதா என்னை வந்து எதுக்காக அமைச்சாராம்? இந்த ஊர்ல மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயும் நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக அனுப்பிச்சார் சொல்லி சொல்றாரு. வேணா படிங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். 43. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். மற்ற ஊர்களிலும் நான் ராஜ்யத்தை பத்தி பிரசங்கிக்க வேண்டும், ராஜ்யத்தின் நற்செய்தியை பத்தி, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா குட் நியூஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் பத்தி நான் வந்து எல்லா ஊர்லயும் நான் சொல்ல வேண்டும், அதுக்காக தான் அனுப்பப்பட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா நம்மள அனுப்புறாரு. ஓகேவா? சீஷர்கள் அனுப்புறாரு, எல்லாருமே அனுப்புறாரு. எதுக்காக? ராஜ்யத்தின் நற்செய்தி சொல்றதுக்காகவும், அப்புறம் இயேசு கிறிஸ்து மூலமாய் மரணத்திலிருந்து எல்லாருக்கும் விடுதலை வந்துச்சு சொல்லி சாட்சியை சொல்றதுக்காகவும், தேவனுடைய திட்டம், மனுக்குலத்தின் எதிர்காலம் என்னது? ஓகே, தேவன் வந்து அப்படியே விட்டுட்டாரா? எல்லாரும் பிறக்கிறோம், கல்யாணம் பண்றோம், வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம், அப்புறம் மறிக்கிறோம், ஸோ வயசாகி. ஸோ இதுதான் வந்து மனுக்குலத்தோட ஒரு சைக்கிள் ஆஃப் லைஃப். இது வாழதான் தேவன் வந்து நம்மளை அழைச்சிருக்காரா? இதுதான் எல்லா மக்களுமே, உலக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? இது மிருகமும் செய்யுது, அதுவும் வந்து பிறக்குது, வளருது, நல்லா சாப்பிடுது, அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இறந்துருது. அப்போ நம்மளுக்கும் மிருகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போ நம்மளுக்கு வந்து தேவன் இவ்வளோ ஞானத்தை கொடுத்து மிருகம் ஒன்று கூட கண்டுபிடிக்கல இது வரைக்கும். மனுஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கான். ஓகே, ஒரு பென்சில் கூட வந்து ஒரு மிருகம் கூட, ஒரு குரங்காச்சும், ஒரு ஏதாவது ஒரு பறவையாச்சும், ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீச்சர் வந்து படைச்சதே கிடையாது, ஒன்றுமே படைக்கல. மனுஷன் தான் இவ்வளோ படைச்சிருக்கான். இப்போ மனுஷன் வந்து இப்போ எதுக்காக இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டாக, மற்ற மிருகத்தை காட்டிலும் டிஃப்ரெண்ட்டாக படைக்கப்பட்டிருக்கான்னு. அப்போ இவனுக்கும்
மிருகத்துக்கும் வந்து ஒரே நிலைமை தானா, ஒரே வாழ்க்கை, ஒரே மரணம் சொல்லி அதிலேயே முடிஞ்சிருது சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. தேவன் வந்து ஒரு விசேஷத்தின் நன்மை வச்சிருக்கிறாரு. அதுதான் வந்து ஆதாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நித்திஜன் வச்சிருந்தாரு. ஸோ அந்த நித்திஜன் படி தேவன் என்ன பண்ணாரு, மனுக்குலம் மரணத்துக்கு போயிடுச்சு. இந்த மரணத்துல இருந்து விடுதலை பண்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஏற்ற வேலையில எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தேவன் ராஜ்யத்துல உயிர் தெழுவாங்க. இந்த நற்செய்தியை தான் நம்ம என்ன பண்ணணுமா, உலக மக்கள் எல்லாருக்குமே சாட்சியா சொல்லணும். ஓகே, அதுக்கு தான் வந்து இந்த அழைப்பே இருக்கு. இது நிமித்தம் பாடுகள் வரலாம், இது நிமித்தம் உதிர்த்துறவங்க வரலாம். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி செஞ்சு கடைசி வரைக்கும் பிதா சொன்ன வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா, நான் ராஜ்யத்தை பத்தி, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி நான் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டவுன்லயும் போய் சொல்லணும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன்னு சொல்லி சொல்றாரோ, அதே போலதான் சபையின் அழைப்பு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இப்போ சபை மக்கள் என்ன செய்யணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சுவிசேஷத்துக்கு சாட்சியா இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து மார்க்கு 8ஆம் அதிகாரத்திலையும் போட்டிருக்கு. 8:35. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும், ஓகே, நச்சீதை சொல்றது மூலமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன், ஓகே, இந்த பூமிக்குரிய ஜீவனை இழக்கிறவன் கண்டிப்பா என்ன பண்ணுவான், மெய்யான ஜீவனை வந்து ரச்சித்துக் கொள்வான். ஓகே, நித்திய ஜீவனை எப்பவுமே பெற்றுக்கொள்வான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தி தான் நம்ம என்ன பண்ணணும், சாட்சியா சொல்லணும். ஸோ இதுதான் வந்து சபைக்கான அழைப்பின் நோக்கமே. ஓகே, நம்ம வந்து என்ன செஞ்சா நம்ம வந்து அழைப்பை தக்க வச்சுக்க முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊரா வந்து போய் பிரசங்கம் பண்ணாரு. ஒவ்வொரு ஊரா போய் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருந்தாரு, நற்செய்தியை சொன்னாரு. ஓகே, சுவிசேஷம் சொன்னாரு. வேணா படிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, ம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஒருத்தங்களை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு நம்மளுடைய வேலை கிடையாது. ஒருத்தங்களை வந்து மதம் மாற்றம் செய்யறதுக்கும் நம்மளுடைய வேலை கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்றாருன்னா, ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை சாட்சியா, கிறிஸ்து வந்ததுக்கான சாட்சி என்னது அதை மட்டும் சொல்லதான் என்ன அனுப்பிச்சாரு. ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஞானஸ்தானம் பெறவங்க யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, பிதா ஒருத்தனை இழுத்துக் கொள்ளவிட்டால் அவன் இடத்தில் வரான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மட்டும் தான் வந்து வர முடியும். மிச்ச பேரால வர முடியாது. ஏன்னா வந்து அவங்களுடைய மனது வந்து என்ன இருக்கு, குருடா இருக்கு சொல்லி பார்க்குறோம். அவங்களால வந்து தேவனுடைய சத்தியத்தை வந்து அவங்களால கேட்க முடியாது. ஓகே, இது பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை வந்து குருடாக்கி இருக்க சொல்லி பார்க்குறோம். அதனால வந்து இந்த வாய்ப்பு, இந்த சபையின் அழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா சர்டன் பீப்புள், சில மக்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, மற்றவங்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் அருளப்படவில்லை. ஏற்கனவே நம்ம இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தெரியும். ஏன்னா படிங்க அதை கூட. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நினைக்கிறேன். 11. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அருளப்படவில்லை. அருளப்படுறதுன்னா என்னது, ஒரு கிருபை, ஒரு கிரேஸ், மர்சி. தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சில பேருக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காராம். ஓகே, அவங்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் பத்தி அறிஞ்சு அவங்க வந்து சபையாவதுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. மற்றபடி மிச்சம் எல்லாருக்குமே உலகமெங்கும் என்ன பண்றாங்க, சாட்சி அறிவிக்கிறாங்க. ஓகே, என்னதுன்னா இந்த மாதிரி ராஜ்யம் வரப்போது, மக்களுடைய அடிமைத்தனம், கஷ்டங்கள் எல்லாமே நீங்க போது, எல்லாருமே சந்தோஷமா வாழும் ஒரு வாழ்க்கை வரப்போது, அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். தேவன் ராஜ்யத்துல அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க உண்மையிலேயே அதை வந்து பார்த்து மகிழ்வாங்க சொல்லி பார்க்குறோம். மற்றபடி இந்த பரம அழைப்புக்கு அவங்களுக்கு அந்த கிருபை வந்து கொடுக்கப்படவில்லை சொல்றது வந்து நம்மளுக்கு வெளியரங்கமா, நம்மளுக்கு வேதாகம வசனம் மூலமாவே நம்மளுக்கு தெரியும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சபையின் அழைப்பு, ஓகே, அழைக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணணும், சாட்சியா, தேவனுக்கு சாட்சியா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். தேவனுக்கு சாட்சியானா என்னதுன்னா, இந்த சுவிசேஷத்துக்கு சாட்சியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், சாரி 1ஆம் அதிகாரம் இல்ல, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த செய்தி வந்து எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆனா இது வந்து எங்க தெரிஞ்சது? இது மட்டும் இது இஸ்ரேல் மட்டும் இருந்தது சொல்லி பார்க்கிறோம். இது உலக மக்கள் எல்லாருக்குமே போகணும்னு சொல்லி சொல்றதுதான் வந்து இந்த நற்செய்தி. ஓகே, அதனாலதான் எருசலேம், யூதேயா, சமரியா உலகமெங்கும் எனக்கு சாட்சியா இருங்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து கடைசி சொல்லிட்டு போனது. அப்ப பாத்தீங்கன்னா என்ன நற்செய்தி? அடுத்த வசனம் படிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் ம் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மெஸ்ஸியா, லார்ட், ஓகே, கர்த்தர். அவர் எங்க பிறந்திருக்காரா? தாவீதின் ஊர்லயே பிறந்திருக்கிறார். அப்போ பிறந்துட்டாருன்னு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு வந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, எல்லா சாபத்திலிருந்து விடுதலை, இந்த கஷ்டங்கள், வேதனைகள், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாடுகள்ல இருந்து என்னது விடுதலை வந்து இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. எப்போ வரப்போகுது? தேவன் ராஜ்யத்துல வரப்போகுது. சொல்ற நற்செய்தியை வந்து நம்ம என்ன பண்ணோம்? எல்லா ஜனங்களுக்கும் சொல்றவங்களா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதுதான் நம்மளுடைய செய்தியே. ஏற்ற வேலையில அந்த காரியங்கள் நடக்கும்போது அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? இவங்க சொன்னாங்களே சொல்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு தேவனை வந்து மகிமைப்படுத்தவும் சொல்லி பார்க்குறோம். இதுதான் 1 பேதுருவில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இப்போ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னதுன்னா, இயேசு கிறிஸ்துவை நான் நன்றி செலுத்துறேன், இயேசு கிறிஸ்துவ மூலமா நான் தேவனை நன்றி செலுத்துறேன் சொல்லும் போது, அப்போ அடுத்த 8ஆம் அதிகாரத்துல, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல, இது நம்ம படிச்ச வசனம் வந்து ரோமர் 7 25 படிச்சோம். ஓகேவா? தேவனை நன்றி செலுத்துறேன், கிறிஸ்து இயேசு மூலமாய் நான் தேவனை நன்றி செலுத்துறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு என்னைய வந்து மரணத்திலிருந்து விடுதலை பண்றதுக்கும், இந்த நியாயபரமான கட்டளைகளிலிருந்து என்னை விடுதலை பண்றதுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து வந்துட்டாரு. இப்ப நான் வந்து பாவத்தை போக்கும் கிரியைகளை செய்து நான் வந்து ஜீவன் அடைய தேவையில்லை. நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு நற்செய்தி செஞ்சாலே, நற்செய்திக்கான காரியங்கள் நான் வந்து சொன்னாலே எனக்கு வந்து ரட்சிப்பு இருக்கு. நான் சப்போஸ் பாவம் செய்யும்போது நான் என்ன பண்ண முடியும்? நான் பாவம் செஞ்சுட்டேன்னா, என்ன மன விருப்பத்தின்படி பண்ணல, தெரியாம நான் பண்ணதும், அது மட்டும் இல்லாம மாம்சத்தின் பலவீனத்துல நான் பண்ணதும், அதுக்காக நான் வந்து தேவனிடத்தில் உடனடியே நான் மன்னிப்பு கேட்டேன்னா, தேவன் என்னை மன்னிக்கிறவரா இருக்கிறார். அது கிருபாசனத்துக்கு நான் போறதுக்கு வந்து எனக்கு கிருபை தரதுக்கு வந்து தேவன் அவருடைய குமாரன் மூலமா எனக்கு வந்து உதவி செய்கிறார் சொல்ற அந்த நம்பிக்கை வந்து நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்ப பார்க்கும்போது இங்க நான் என்ன பார்க்குறோம்னா, அடுத்த அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல, அப்போ யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன இல்லையா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஓகே, கோவாக்கினை தீர்ப்பு இல்லை. 8:1 படிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு. மாம்சத்தின்படி நடவாமல்னா என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா, என்னதுன்னா ஒரு விஷயம் வந்து ஃபுல்லா பாவத்தின் வழியில நடக்கிறவங்களுக்கு சொல்லி பார்க்குறோம். இன்னொன்று வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாய், இல்லைன்னா வந்து பாவத்தை போக்கும் கிரியைகள் செய்யறது மூலமாய். ஓகே, இந்த உலகத்துக்காக வாழ்றது. ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துட்டே போகலாம். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக வாழ்றது. இப்படிப்பட்டு வாழ்றவங்களுக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. ஆனா மாம்சத்தின்படி நடவாமல் இருக்கவங்க யாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு அவரை பற்றி கொள்ற மக்களாய். ஓகே, என் பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து மரிச்சாரு. ஸோ அவரை நான் விசுவாசிக்கும் போது எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை இருக்கு. என்னுடைய கான்சியஸ்னஸ், என்னுடைய உள்ளந்திரியங்களில் தேவன் வந்து ஆராய்ந்து அதை வந்து நான் மன்னிப்பு கேட்கும் போது என்னை முற்றிலுமாய் சுத்திகரிக்கிறார் சொல்ற அந்த விசுவாசம் நம்மளுக்கு வருது. அவர் சுத்திகரிக்கிற வல்லவரா இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம். அவர் கண்டிப்பா நம்மளை சுத்திகரிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு நான் எப்படி இயேசு கிறிஸ்து வந்து பிதாவின் சித்தம் செஞ்சு அவருடைய கற்பனையில கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தாரோ, அந்த திராட்சை செடியில வந்து அந்த கொடிகளா வந்து இருக்கிறாங்களோ, அதே போல நானும் வந்து என்ன பண்றேன்? கிறிஸ்து சொன்ன போதனைகளை, ஓகே, அந்த கற்பனைகளை நான் கை கொண்டு, ஓகே, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பையாக, எனக்கு சாட்சியா இருங்கள், உலகமெங்கும் சாட்சியை சொல்லுங்க சொல்லி சொன்ன கற்பனைகளை நான் கை கொண்டு நான் நடந்து நான் என்ன பண்ணுவேன்? கிறிஸ்துக்குள் நான் நிலைத்திருப்பேன். அப்படி நிற்கும் போது நம்ம என்ன பண்றோமா? கிறிஸ்துக்குள் இருக்கிற மக்களும் ஆவியின்படி நடக்கிற மக்களா இருக்குமா? அப்போ அவங்களுக்கு வந்து என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவிப்படி நடக்கிறதுலாம் என்னது? விசுவாசத்தின்படி நடக்கிறது. மாம்சத்தின்படி நடக்கிறதுனா என்னது? நம்ம நார்மல் ஃபிளஷ் படி நடக்கிறது.
இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னதுன்னா வாக்குத்தத்தத்தின்படி நடக்கிறது தான் ஆவின்படி நடக்கிறது, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறது தான் மாம்சத்தின்படி நடக்கிறது சொல்லிட்டு ஆகார் சாரா சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன கிளாஸ்ல. ஓகே, அப்ப இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கிறிஸ்துவை விசுவாசிச்சு நம்ம வந்து விசுவாச கிரியைகள் ஆகிய நற்செய்தியை சுவிசேஷத்தை நம்ம சாட்சியா அறிவிக்கும் போது நம்ம ஆவிக்குரிய மக்களா இருக்கிறோம், ஆவின்படி நடக்கிற மக்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் நம்மளுடைய செய்ய வேண்டிய வேலை. எது செஞ்சா நம்ம வந்து அந்த லக்க அடைய முடியும், ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்துவ விசுவாசிச்சு அவர் தான் வந்து தேவன் அனுப்பின மெசையா, அவரை தேவன் 3ஆம் நாள் உயிர் தெளிப்பினார். அவர் இப்பொழுது தேவனுடைய வலது பசத்துல சங்கீதம் 110:1 படி தேவனுடைய வலது பசத்துல ஆண்டவராய் இருக்கிறார், லார்ட். ஓகே, ஆண்டவராக இருக்கிறார் சொல்லி நம்ம விசுவாசி இருதயத்தில் விசுவாசிச்சு இந்த நற்செய்தியை வந்து சாட்சியை அறிவிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுறோம் சொல்றது வந்து நம்ம ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 கூட படிக்கிறோம், 9:10 கூட நான் படிக்கிறோம். இது ஏற்கனவே நம்மளுக்கு படிச்ச வசனம். இப்போ எப்படி ரட்சிக்கப்படுறோம்? கிறிஸ்துவ இயேசுவை விசுவாசிச்சு இந்த மாதிரி நம்ம 3 காரியங்கள். ஓகே, அவர் மெசியா, அவர் தான் ஆண்டவராக இருக்கிறார், அவரை தேவன் 3ஆம் நாள் உயிர் தெளிப்பினார், அவர் தான் வந்து என்ன பண்றாரு, நம்மளை மரணத்திலிருந்து விடுதலை பண்ணி நம்மளுக்கு வந்து ஜீவனை தரார் சொல்லி பார்க்குறோம். இது ஏற்ற காலம்னு சொல்லும்போது தேவன் ராஜ்யத்துல இது நிறைவேறுது சொல்றதை நம்ம விசுவாசிச்சு இதை சாட்சியா எல்லா மக்களுக்கும் நம்ம அறிவிக்கும் போது அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த ஜீவனை வந்து தக்க வச்சுக்கிற மக்களா இருக்கிறோம். ஓகேவா, நம்ம இந்த விசுவாசத்தை வந்து பாதுகாத்துக் கொள்ற மக்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். இதுதான் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணாரு, ஊரா போய் பிரசங்கம் பண்ணார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, தெரிந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவ, அவருடைய தேவனுடைய திட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு ஒருத்தருக்கிட்ட சொல்றாங்க. இதுதான் கலாத்தியர் மக்கள்கிட்ட சொல்றாங்க. கலாத்தியர் மக்கள் என்ன பண்ணாங்க, நியாயப்பிரமாணம் உங்களுக்கு கிடையாது, அவங்க புரஜாதி மக்கள். அவங்க வந்து இயேசு கிறிஸ்து மூலமா நீதி அடைஞ்சு அவங்க என்ன பண்ணாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிற மக்களா இருந்தாங்க. திடீர்னு வந்து இந்த குழப்பத்தை கொண்டு வந்த யூத கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, நியாயப்பிரமாணத்தை நீங்க பின்பற்றணும்னு சொல்லிட்டு விருத்த சேதனை பண்ண வச்சாங்க. அப்பதான் வந்து கேட்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில தொடங்கின நீங்க திருப்பி மாம்சத்துல முடிக்க பாக்குறீங்களா சொல்லி கேட்கிறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அது கூட எங்க இருக்குன்னா கலாத்தியர் 3:3. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? அவ பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசு விசுவாசத்தின் மூலமா வந்தீங்க. ஓகே, உங்களுக்கு நியாயப்பிரமாணமே கிடையாது, நீங்க புரஜாதி மக்கள். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறது இஸ்ரேல் மக்களுக்கு. இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அது வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுது, பாதுகாத்து வச்சிருந்து சொல்லி பார்க்குறோம். நீங்க திருப்பி வந்து நியாயப்பிரமாணத்தை எது பின்பற்றுறீங்கப்பா, அது உங்களுக்கானது கிடையாது சொல்லி பவுல் வந்து என்ன பண்றாரு, கண்டிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றணும்னா எல்லாவற்றையும் பின்பற்றணும், அது ஓகே, நீங்க பண்றதுக்கு தயாரா சொல்லி பவுல் கேட்கிறாரு. எங்கன்னா அடுத்த அதிகாரத்துல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 5 3ஆம் வசனம். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான். அது ஒண்ணு தெரியுமா சொல்லி கேட்கிறாரு. ஓகே, எல்லாத்தையும் நிறைவேற்றணும், ஒன்னுத்தையும் நிறைவேற்றாம இருக்க முடியாது சொல்லி சொல்றாரு. அவ பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் சொல்றது காட்டிலும் இப்ப நம்ம வந்து நியாயப்பிரமாணம் சொல்லி பேர் சொல்ல தேவையில்லை. நம்ம என்ன சொல்லலாம்னா பாவம் போக்கும் கிரியைகளால என்ன பண்ண முடியாது, ஒரு நாளும் நீதியே அடைய முடியாது சொல்றத நம்ம இங்க பாக்குறோம். அவ பாத்தீங்கன்னா ஒருவனும் பாவம் போக்கும் கிரியைகள்னால, நியாயப்பிரமாணத்துக்கூட மறுபெயர் என்னது, பாவம் போக்கும் கிரியை, அதனால நீதியே அடையவே முடியாது சொல்லி பாக்குறோம். இதை நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு காரியம் இருக்குன்னா அது தப்பா இருக்குன்னா அது செய்யாம இருக்கிறது நல்லது. அதனால வந்து எங்களை வந்து பாராட்டப்பட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தை வந்து, அம்மா அந்த பையன் வந்து என்னது வெளியில போய் விளையாண்டு இருக்கா, நான் விளையாடல வீட்டுல இருக்கேன் சொல்றதுனால அவங்க அம்மா வந்து பாராட்ட மாட்டாங்க. வேணா வந்து ஓகே குட் பரவாயில்ல சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று இடத்துல அந்த பையன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் ஆனா நான் பண்ணல, இந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் ஆனா நான் பண்ணல இப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவே என்ன நினைப்பாங்க, இந்த பையன் வந்து ரொம்ப வந்து தன்னை பத்தியே மேன்மையா நினைச்சிட்டு இருக்கா சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ நியாயப்பிரமாணம் எல்லாம் பாவத்தை போக்கும் கிரியைகள் என்ன பண்ணுதுன்னா நம்மளை நாமளே பெருமை பாராட்டுறது தான் என்ன பண்ணுது, அது செய்கியா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது தப்பானது. ஓகே, நம்ம இயேசு கிறிஸ்து எல்லாருமே பாவிகள் தான். ஓகே, இவன் சொல்றான் அந்த பையன் இப்படி இருக்கான், அந்த பையன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு டைம்ல இவனுக்கும் வந்து ஒரு மாம்ச பலவீனத்துல இவனை என்ன பண்றான், வேற ஒரு தப்பு பண்ணிட்டு இருப்பான்.
ஆனா அது மறைச்சு பண்ணிட்டு இருக்கான். ஓகே, அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா எல்லாருமே பாவிகள் தான். அப்போ நம்ம பாவி சொல்லி ஒத்துக்கிட்டு தேவனே எனக்கு ஒரு ரட்சகர் தேவை சொல்லும்போது இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம மனப்பூர்வமா நம்ம மனம் திரும்பும்போது அவர் நம்மள மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். ஓகே, தேவன் கிட்ட அவர் வந்து பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இது மட்டுமா நம்மளுக்காக நம்மளை போலயே பாடுபட்டு நம்மளை போலயே எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டவரா இருக்கார் சொல்லி பார்க்கிறோம். நம்மளுக்காக பிரதான ஆசிரியரா தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவரா கூட இருக்கார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம மனப்பூர்வமா தேவன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பா நம்மளை மன்னிக்க வல்லவரா இருக்காரு சொல்லி நம்ம இங்க பாத்துக்கிறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னதுன்னா இந்த சுவிசேஷம் கிறிஸ்துவுக்காகவும் சுவிசேஷத்துக்காகவும், ஓகே, நற்செய்திக்காகவும், ஓகே, இதை நம்ம சாட்சியா அறிவிக்கிறது தான் நம்மளோட வேலையை. அதனாலதான் கிறிஸ்தே சொல்றாரு பாருங்க, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமும் தன் ஜீவனை இழக்கிறவர். ஓகே, இந்த ஜீவனை வந்து நீங்க இந்த உலகத்துக்காக நீங்க ரசிக்காதீங்க, என் சுவிசேஷத்துக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணுங்க, இந்த ஜீவனை வந்து இழங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, மெய்யான ஜீவனை வந்து பெற்றுக்கொள்வீர்கள். இந்த உலகமே ஒரு மாயையா இருக்கு, இந்த மாயான உலகத்துல இருந்து நீங்க மெய்யான ஒரு ஜீவனை வந்து பெற்றுக்கொள்ற மக்களா இருப்பீங்க சொல்றது வந்து இயேசு கிறிஸ்து வந்து அங்க தெரிவிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய கிரியைகள் வந்து தெளிவா இருக்கு. அப்போ நம்ம பேக் டு அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் நம்ம போகும்போது அங்க என்ன தெரிய வருதுன்னா, ஆவியின் கிரியைகள் சொல்லும்போது இந்த விசுவாசத்தின் கிரியைகள் எப்படி ஆபிரகாம் செஞ்சாரோ, எப்படி வந்து ராகாப் செஞ்சாங்களோ, எப்படி பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, எல்லாருமே செஞ்சாங்களோ, எதை விசுவாசிச்சாங்களோ அதை கிரியை செஞ்சாங்களோ, அதே போல நம்ம கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு சாட்சியா நம்ம என்ன பண்றோம், அவரை அறிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாம சுவிசேஷத்தை நம்ம வந்து சாட்சியா அறிவிக்கிறோம் சொல்லி பார்க்கணும். தேவனுடைய திட்டத்தை நம்ம சாட்சியா அறிவிக்கிறோம் சொல்லி பார்க்கணும். ஸோ அதுதான் நம்ம செய்ய வேண்டிய நற்செய்தி. இதுதான் நம்ம முதல் 2 கிளாஸ்ல, ஓகே, என்னதுன்னா வேதத்தை எதனால் நம்பணும் சொல்ற அந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம். எதுக்காக நான் பைபிளை நம்பணும், உலகத்துல எத்தனையோ மத புத்தகங்கள் இருக்கு, ஓகே, அதுல இருக்கும்போது எதுக்காக நான் வேத புத்தகத்தை பைபிளை நான் நம்புறேன் சொல்றதுக்கு ஏகப்பட்ட எவிடன்ஸோட நம்ம பார்த்தோம். இதனால தான் நான் நம்புறேன் சொல்லிட்டு. ஓகே, உலகமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமி வந்து பூமாதேவி பிடிச்சிட்டு இருக்கு, இல்லைன்னா யானை பிடிச்சிட்டு இருக்கு, நான் இல்லைன்னா வந்து ஒரு யாருன்னா ஹெர்குலஸ், கிரேக்க மித்தாலஜியில, ஓகே, கிரேக்க மக்கள் அவங்க என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா ஹெர்குலஸ் இல்லைன்னா அட்லஸ் அவர் பிடிச்சிட்டு இருக்காரு. அட்லஸ் அந்த மேப்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்லஸ் ஒருத்தர் பிடிச்சிட்டு இருப்பாரு பூமியை. அது மாதிரி எல்லாருமே வந்து யாரோ பிடிச்சிட்டு இருக்காங்க சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது, அதாவது பூமி வந்து தட்டையா இருக்கு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது, பைபிள் மட்டும் தான் என்ன பண்ணுச்சு, கிமு 3500 வருஷம் முன்னாடி, ஓகே, அப்பயே என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கு, பூமி உருண்டை சொல்லி சொல்லியிருக்கு. அந்த இடத்துல தொங்க வைத்தவர் சொல்லி போட்டிருக்கு. அந்த இடத்துலனா என்னது, கிராவிட்டி ஒண்ணுமே இல்லை, கீழே மேல எதுவுமே இல்லை, அந்த இடத்துல தொங்க வைத்தவர் சொல்லிட்டு எழுதிருக்கு, அப்பயே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த அளவு அறிவியலாகவும் தீர்க்க தரிசனத்திலையும் அப்புறம் அகல் ஆராய்ச்சியிலையும், ஓகே, இது மட்டுமாய் நம்ம கண்மடைய தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இஸ்ரேல் சொல்ற ஒரு தேசம் வந்து இந்நாள் வரைக்கும் இருக்கு. அதே வந்து பெரிய சாட்சி. அது பழைய ஜனங்கள், ஹிஸ்டரியிலேயே பார்த்தாலே வரலாற்றுலேயே பார்த்தாலே அந்த மக்கள் யாரு, ரொம்ப பழைய மக்களாம். ஓகே, அவங்களோட ஜென்ரேஷன் மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும், அவங்களுடைய வம்சம் மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. மிச்ச எந்த வம்ச வரலாறுமே இல்லை மற்றவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எகிப்தியர்கள்லாம் ரொம்ப நாள் முன்னாடியே பிரமிட்லாம் கட்டியிருக்காங்க. ஓகே, பிரமிட் சொல்ற ஒரு பெரிய அந்த இது கட்டிடத்தை வந்து கட்டியிருந்தாங்க. ஆனா அந்த கட்டின மக்கள் இந்நாள் இல்லை சொல்லி பார்க்குறோம், எல்லாருமே போயிட்டாங்க. ஓகே, அந்த ட்ரைப் அந்த குல மக்கள் இல்லவே இல்லை. ஓகே, ஆனா ஜூவிஷ் சொல்ற இஸ்ரேல் சொல்ற மக்கள் மட்டும்தான் இந்நாள் வரைக்குமே என்ன பண்றாங்க, இருக்காங்க. அதுவும் எங்க இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா உலகத்துக்கு நடுவுல இருக்காங்க. அதே ஒரு பெரிய சாட்சி. இங்க கீழே போனீங்கன்னா நாங்க ஆப்பிரிக்கா போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மேப்ல காமிக்கிறேன். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா உலகத்தோட மையம் கீழே வந்து ஆப்பிரிக்கா, மேல பாத்தீங்கன்னா யூரோப்பு, ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஏசியா. இப்போ இங்க ஏசியா, இந்தியா இதெல்லாம் இங்க ஏசியா இருக்கு. ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப்பு, இது மூணுமே நடுவுல இது இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்கு. அப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு சாட்சியா இருக்கு. இந்த உலகமே வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஓகே, கிமு கிபி, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின். ஓகே, கிறிஸ்துக்கு முன் நடந்த விஷயங்கள், கிறிஸ்துக்கு பின் நடந்த விஷயங்கள். இப்ப நம்ம 2024 இருக்கிறோம். என்ன சொல்றோம், கிறிஸ்துக்கு பின் 2024. அப்ப கரெக்டா கிறிஸ்து எப்போ வந்தாரு, நடுவுல வந்தாரு. அதுக்கு உலகமே சாட்சி கொடுக்குது. ஓகே, அப்ப இவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து வசனங்கள் இருக்கும்போது, இவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து உலகத்திலின் ஆராய்ச்சினது, உலகத்துல இருக்கிற அந்த மேப்ல இருக்கட்டும், அகல் ஆராய்ச்சியா இருக்கட்டும், இல்லைன்னா எல்லா காரியங்களும் தெளிவா சொல்லும் போது ஒண்ணும் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம விசுவாசிக்காம இருக்க முடியாது. ஓகே,
அதனால தான் பைபிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உண்மை உள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம முதலாம் பாடத்துல பார்த்தோம். ரெண்டாவது விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எதுக்காக தேவன் வந்து இந்த உலகத்தை வந்து படைச்சாரு, ஆனா எப்படி வந்து மனுக்குள்ள பாவத்துக்குள்ள போச்சு, பாவத்துல இருந்து எப்படி இயேசு கிறிஸ்து வந்து விடுதலை பண்றாரு, அது மூலமா மக்கள் எல்லாருமே எப்படி விடுதலை ஆகுறாங்க சொல்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் தெளிவா வந்து ஒண்ணா ரெண்டாவது படத்துல பார்த்தோம். இந்த ரெண்டு பாடங்கள் தான் என்னது நற்செய்தியின் பாடங்களா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை ஊன்ற கட்டப்படுறதுக்கான பாடமா இருக்கு. ரெண்டாவது பாடம் இந்த ரெண்டாவது கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, அடுத்த வர பாடங்கள் தான் நம்ம என்ன பாக்குறோம்னா எப்படி வந்து உள்ள வந்து போதனைகள் தப்பான போதனைகள் உள்ள நுழைஞ்சுது, அது கிடையாது அப்படி கிடையாது சொல்றத வந்து நம்ம விளக்குறவங்களா பார்த்தோம். அதை நீக்கிறதா பார்த்தோம். அப்புறம் இப்ப பாக்குறது சபையின் அழைப்பு. அப்போ நம்மள தேவன் வந்து எதுக்கு அழைச்சிருக்கிறாரு, சபையோட வேலை என்னது, சபையை வந்து சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போறதா வேலையா, இல்ல நம்மள எதுக்காக அழைச்சிருக்காரு சொல்றத நம்ம வந்து இங்க பாக்குறோம். அப்ப சில மக்களை மட்டும் தான் தெரிந்து கொள்றாரு. எதுக்காக, கிறிஸ்துவனே கூட ஆளுகை செய்யறதுக்காக, அவங்க மகிமையில கொண்டு போறாராம். பரலோக அழைப்பு அவங்களுக்கு இருக்கா. சோ விசேஷித்தமான நன்மையை வந்து பறையப்படு விசுவாச வீரர்கள் காட்டிலும் கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இத்தனை காரியங்கள் யாரு கொடுக்குறா சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சபை மக்களுக்கு வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். இந்த அழைப்பை நம்ம தெரிஞ்சு நம்ம அதன் ஓட்டத்துல வந்து உண்மையுள்ளவங்களா நம்ம இருக்கணும். ஓகே, அந்த வழியில நம்ம வந்து சரியான மக்களா இருக்கணும் சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த அழைப்பின் முக்கியத்துவமே. அப்படி பார்க்கும்போது இங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்குற விஷயம் என்னதுன்னா ஒவ்வொரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அது மாம்சத்தின்படி நடந்தால் அவங்க என்ன பண்றாங்க, சாகிறார்கள். ஆனா ஆவின்படி நடந்தால் அவங்களுக்கு ஜீவன் உண்டு சொல்லி பார்க்கிறோம். அப்படியே 5ல இருந்து படிங்க. ரோமர் 8:5ல இருந்து. அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாம்சத்தின் படி நடக்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டேன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, பாவத்தின் சிந்தனை இருக்கு, பாவத்தின் காரியங்கள் இருக்கு. நான் என்ன பண்றேன், அது போக்குறதுக்காக நான் இது செஞ்சா போயிடுமா, அது செஞ்சா போயிடுமா, இது பண்ணா போயிடுமா, அது பண்ணா போயிடுமா சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப மாம்சத்தின் சிந்தை மரணம். ஓகே, நான் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லும்போது நான் என்ன பண்றேன், தேவனே எனக்குள்ள இந்த மாதிரி தப்பிதங்கள் இருக்கு, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு தயவே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி நம்ம வந்து மனப்பூர்வமா தேவன் கிட்ட நம்ம மனம் திரும்பும்போது, மனம் திரும்பி அவர்கிட்ட பிரே பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுடைய இருதயத்தின் அந்த நினைவுகளை தெரிஞ்சு அவர் என்ன பண்றாரு, சுத்திகரிக்கிறவரா இருக்காரு. ஓகே, ஏன்னா அந்த வல்லமையான வசனமே என்ன போட்டிருக்கு, அந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். எதுனா எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அதிக நிச்சயம் அல்லவா சொல்லி போட்டிருக்கு. 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகளாக உங்க மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ நம்ம மனம் திரும்பும்போது தேவனிடத்தில் நம்ம விண்ணப்பம் வைக்கும்போது தேவனே என்ன பண்றாரு, நம்மளுக்கு அதை சுத்திகரிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, எவ்வளவு நிச்சயம், கண்டிப்பா அது நடக்கும். அப்ப அது நடக்குது சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யறது இல்ல, இந்த மாம்சத்தின் பாவ கிரியைகளை நம்ம ஒழிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணல, அந்த யோசனைகளை நம்ம செயற்படல. ஏன்னா அதுக்காக நம்ம வந்து கிரியை செய்யல, அதுக்காக நம்ம வந்து வேலை செய்யல, அந்த பாவ கிரியைகளை நம்ம போக்குறதுக்காக வேலை செய்யல. நம்ம என்ன பண்றோம், தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறோம், தேவனிடத்தில் நம்ம ப்ரே பண்றோம், தேவனிடத்தில் நம்ம வந்து முழு இருதத்தோட நம்ம வந்து அவரிடத்தில் என்ன பண்றோம், நம்மள அறிக்கையிடுறோம். அது வந்து தேவன் என்ன பண்றாரு, முற்றிலுமா நம்மளை கழுவி நீக்கிறாரு சொல்லி பார்க்கிறோம். அவரோட வேலையா இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது, அந்த வசனத்திலே நம்ம என்ன பார்க்கிறோம்னா ஜீவனுள்ள தேவனுக்கு வேலை செய்யறதுக்கு, சர்வ் த லிவிங் காட். அது மட்டும் படிங்க. 14 அது மட்டும் படிங்க. எபிரேயர் 9:14. தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு. அப்ப ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யறதுன்னா என்னது, அதுதான் நம்ம பார்த்தது, ஆவியின் கிரியைகள் ஆகிய விசுவாசம். ஓகே, நற்செய்தி சொல்றது, சுவிசேஷத்தை வந்து எல்லா மக்களுக்கும் அறிவிக்கிறது, கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறது, கிறிஸ்துவ சாட்சியா அறிவிக்கிறது சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்போ வந்து இந்த விஷயம் தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். அப்போ ஆவியின் கிரியைகள் நம்ம செஞ்சாலே, நம்ம என்ன ஆவியின் கிரியையின் படி நம்ம நடந்தாலே, இல்லைன்னா தேவன்கிட்ட மனைவி கேட்டுட்டு இயேசு கிறிஸ்து மூலமா என்னை கழுவிடுங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த நற்செய்தி காரியங்களையும் பக்தி விருத்தி காரியங்களையும்
பக்தி விருத்தி சொல்லும்போது சபையின் பக்தி விருத்தி. ஓகே, அதுதான் நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். இப்ப சபையின் பக்தி விருத்தி ஒண்ணு சுவிசேஷத்துக்காகவும், இன்னொன்னு சபையின் பக்தி விருத்திக்காகவும் நம்ம வந்து நம்ம நம்மளுடைய இந்த வாழ்க்கையில நம்ம வந்து அந்த ஊழியங்கள், அந்த காரியங்கள் நம்ம வந்து செய்யும்போது, விசுவாச கிரியைகள் செய்யும்போது, அது நம்மளுக்கு வந்து ஜீவனை தரதா இருக்கு. ஜீவனும் சமாதானமும் தரதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அடுத்தபடி படிங்க. 7 ரோமர் ரோமர் 8ஆம் அதிகாரம் 7, 8, 11 வரைக்கும் படிச்சிருக்கேன். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஓகே, சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் தேவன் என்ன பண்ணுவார்? உயிர்ப்பிப்பார். இதுதான் நம்ம எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். சோ நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இந்த பாவம் போக்கும் கிரியைகளுக்காக வேலை செய்யாதபடிக்கு நம்ம தேவனுடைய நற்செய்தி, ஓகே, அவருடைய அவரே வந்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் பண்ற வேலைகளாகிய நற்செய்தி, சுவிசேஷம், அது மட்டும் இல்லாதபடிக்கு நற்செய்தி சுவிசேஷம் ரெண்டும் ஒண்ணுதான். கிறிஸ்துக்கு சாட்சியா இருக்கிறது, தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துறது. இது வந்து நற்செய்தியின் காரியங்களா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இன்னொன்னு வந்து பக்தி விருத்தியின் காரியங்கள், சபையோடைய பக்தி விருத்திக்கான காரியங்கள்ல நம்ம வந்து எல்லாருமே ஏக சிந்தையோடு ஒரே மனதோடு சபையின் வளர்ச்சிக்காக நம்ம வந்து உதவி செய்யறது. இது ரெண்டு செய்யறது மூலமா தான் நம்ம வந்து இந்த ஆவிக்குரிய கிரியைகளை செய்யறவங்களா இருக்க சொல்லி பார்க்கணும். அப்படி நம்ம கண்டினியூஸா செய்யும்போது நம்ம ஜீவன் அடையவங்களா இருக்கும். இதுதான் வந்து அப்போஸ்தலன் பவுல் செஞ்சாரு. அப்போஸ்தலன் பவுல் போய் சுவிசேஷம் அறிவிச்சாரு. அதே போல ஒவ்வொரு மக்களும் வந்து இடற மீது, இல்லைன்னா வந்து அவங்க வழி தப்ப மீது, எபேசு சபையா இருக்கட்டும், இல்லைன்னா பிலிப்பு சபையா இருக்கட்டும், அதே போல கொலோசியன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா கொரிந்தியன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கலாத்தியன்ஸா இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்குமே லெட்டர் எழுதும்போது அவங்க பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் அவங்க ஆவிக்குரிய வகையில இன்னும் வளர்றதுக்காகவும் பவுல் வந்து உதவி செய்யறாரு சொல்லி பார்க்குறோம். ஈவன் எபிரேய சபை கூட பார்த்தீங்கன்னா அவங்க பக்தி விருத்தி அடையிறதுக்காக அவர் வந்து எழுதுறாரு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலை, ஒன்று சுவிசேஷத்துக்காக, இன்னொன்று வந்து சபையின் பக்தி விருத்திக்காக நம்ம வேலை செய்யறது தான் வந்து ஆவிக்குரிய கிரியைகளா இருக்கு. இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையா இருக்கு சொல்லி பார்க்குறோம். இது நிமித்தம் நம்மளுக்கு உபத்திரம் வந்தாலும் நம்ம தைரியமாய் தேவனுடைய வேலை செய்யறவங்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் இன்னைக்கான டாபிக். நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, என்னதுன்னா ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா நான் பெனிஃபிஷியல் திங்ஸ், தகுதியற்ற காரியங்கள்லாம் என்னது சொல்லி நம்ம பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இதுல ஏதாவது கேள்விகள், கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க கீழே கமெண்ட்ல எழுதுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. நன்றி.